Hallelujah. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு 9ஆம் உபவாச நாள். இன்றைக்கு தேவன் தாமே நம்மோடு பேசுவாராக. மாம்சத்தை மறைத்து ஆவியானவர் வெளிப்படும்படியாக ஒரு விசை கூட தலைகளை தாழ்த்தி, இயேசுவே உம்முடைய கரத்திலே தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். எங்கள் மாம்சம் மேலோங்காதபடிக்கு ராஜா மாம்சத்தை மறைச்சிருங்கப்பா. ஆவியானவர் வெளிப்படுங்க. மாம்சத்தில் ஒரு வார்த்தையும் பேசாதபடிக்கு நாவை பூட்டு போடுவீராக. முற்றிலும் உம்முடைய பாதத்திலே அர்ப்பணித்து தாழ்த்துகிறோம். தேவன் நீங்கள் இடைப்படுங்க. ஒவ்வொரு இருதயத்தோடும் இடைப்படுவீராக. உம்முடைய வார்த்தை ஆண்டவரை கிரியை செய்யட்டும். ஒவ்வொருடைய ஆண்டவரை உள்ளத்திலும் ஊடுருவி பாயற்றும் ராஜா. நாங்கள் ஒன்றும் இல்லை, அற்பமான குப்பையும் தூசியுமாயிருக்கிறோம். நீர் பேசுவதற்கு நாங்கள் எம்மாத்திரம் ஆகிலும் உம்முடைய கிருபை இரக்கத்தின்படி நீர் பேசுகிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம் ராஜா. உம்முடைய கரத்தில் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். சரி, இன்றைக்கு 9ஆம் நாள் உபவாச ஜெபம். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு என்ன பேச போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா, நேற்றைய தினத்தோட கண்டினியூவேஷன். நேற்றைய தினம் நம்ம பார்த்தோம், யாக்கோபுக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே நாம் வாசித்தபடி. வாசிங்க அந்த வசனத்தை. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஆமென். தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஆனால் இங்கிலீஷில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சப்மிட் yourselves unto God, resist the devil and he will flee from you. இப்படியாக தான் இங்கிலீஷில் எழுதியிருக்கு. டெய்சிமா, will you read? James chapter 3 4 verses 7. Submit yourselves therefore to God, resist the devil and he will flee from you. Yes, submit yourselves therefore to God, resist the devil and he will flee from you. அப்போது இங்கிலீஷில் எப்படி போட்டிருக்குன்னா சப்மிட் அப்படின்னு போட்டிருக்கு. தமிழில் என்ன போட்டிருக்கு? கீழ்ப்படியுங்கள்னு போட்டிருக்கு. அப்போ இதுதான் நம்ம நேற்று தினம் வித்தியாசத்தை பார்த்தோம். கீழ்ப்படியுங்கள் அப்படின்னா ஒபீடியன்ஸுன்னு அர்த்தம். சப்மிட் அப்படின்னா நம்ம முற்றிலும் நம்மை அர்ப்பணிக்கிறது, அடங்கி போகிறது. அவருக்கு நாம் கீழ்ப்படிந்து அடங்கி போகிறது தான் சப்மிட். ஹல்லேலூயா. கீழ்ப்படுகிறது மட்டும் அல்ல, முற்றிலும் நம்ம ஆண்டவர் அடக்கும்படியாக அவருக்கு அடங்கி நம்ம கீழ்ப்படிஞ்சாதான் இந்த பிசாசை நம்மால் எதிர்த்து போராட முடியும் என்பதை குறித்து நேற்றைய தினம் பார்த்தோம். அப்போ அதில் நம்ம பார்க்கும் பொழுது யோபை தேவன் எப்படியாக அவருடைய அதிகாரத்திற்கு, அவருடைய வார்த்தைக்கு அடங்கி போக அவர் செய்தார் என்பதை குறித்து நேற்றைய தினம் நம்ம பார்க்கும்போது, யோபு எப்பேற்பட்ட மனிதனாயிருந்தார்? பயங்கர ஒரு நல்ல சர்டிஃபிகேட் தேவனிடத்திலிருந்து பெற்ற ஒரு மனுஷனாயிருந்தார். அப்போது அவர் இத்தனைக்கும் ஆண்டவரால் நல்ல பெயர் பெற்ற ஒரு மனுஷன். அவரே கடைசியில் என்ன ஆயிடுச்சு, அந்த சுயநீதி அப்படிங்கிறது ஒன்று அவருக்குள் மேலோங்கி, அந்த சுயநீதினால் தேவன் என்ன பண்ணார்? யோபை பார்த்து கடிந்து, அதனால் தேவன் சொல்லி கொடுத்து, தேவன் என்ன பண்ணார்? யோபை தனக்கு சப்மிட் பண்ணும்படியாக, தனக்கு அடங்கும்படியாக செய்தார். யோபுக்கே அந்த ஒரு நிலைமையானால் நீங்களும் நானும் எம்மாத்திரம் என்பதை குறித்து தான் நேற்றைய தினம் தேவன்
நமக்கு தியானிக்க கிருபை பாராட்டினார். இப்போ இன்றைய தினம் நம்ம யாரை குறித்து தியானிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ராஜா, பயங்கரமான ஒரு ராஜா. அவர் பேர் யாருன்னு கேட்டிங்கன்னா நேபுகாத் நேசர் என்ற ராஜாவை குறித்து தான் இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு நம்ம அந்த ராஜாவை குறித்து தேவன் நம்மோடு என்ன பேசுகிறார், அந்த ராஜா யார், அவர் எப்படி இருந்தார், அவர் ஏன் தேவன் அவரை அவ்வாறு தண்டித்தார், எப்படி அந்த ராஜா கடைசியில் தேவனுக்கு அடங்கி போனார் என்பதை குறித்து இன்றைய தினம் நம்ம பார்ப்போம். நேற்றைய தினம் நம்ம யோபை குறித்து பார்த்தோம்ல. யோபு ஒரு சாதாரண மனுஷன். He was an ordinary man. அவர் ஹல்லேலூயா. எப்பேற்பட்ட மனிதர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் ஒரு தேவனுக்கு பயந்த ஒரு சாதாரண மனுஷன். ஆனால் இப்போ நம்ம யாரை பார்க்க போகிறோன்னா, ராஜாவை குறித்து பார்க்க போகிறோம். ஏன்னா வசனம் சொல்லுகிறது, அவர் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தெய்வமாக இருக்கிறார். அவர் என்ன நினைக்கிறாரோ அது நடக்கும். அவர் ராஜாவையும் தள்ளி எக்கோ வருது, ராஜாக்களை ராஜாக்களை ஏற்படுத்துகிற தெய்வம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, இப்போ தானியேல் எழுதின புஸ்தகம், தானியேல் தீர்க்கதரிசி எழுதின புஸ்தகம், த புக் ஆஃப் டேனியல் எடுத்துக்கொள்வோம். அதில் தான் இந்த நேபுகாத் நேசரை பற்றி இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். 4ஆம் அதிகாரம் 34 37 வாசிக்க கேட்போம். அந்த நாட்கள் சென்ற பின்பு நேபுகாத் நேசராகிய நான் என் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்தேன். என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது. அப்பொழுது நான் உன்னதமானவரை ஸ்தோத்தரித்து என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவரை புகழ்ந்து மகிமைப்படுத்தினேன். அவருடைய கர்த்தத்துவமே நித்திய கர்த்தத்துவம், அவருடைய ராஜ்யமே தலைமுறை தலைமுறையாக நிற்கும். பூமியின் குடிகள் எல்லாம் ஒன்றுமில்லை என்று எண்ணப்படுகிறார்கள். அவர் தமது சித்தத்தின்படியே வானத்தின் சேனையையும் பூமியின் குடிகளையும் நடத்துகிறார். அவருடைய கையை தடுத்து அவரை நோக்கி என்ன செய்கிறீர் என்று சொல்லத்தக்கவன் ஒருவனும் இல்லை என்றேன். அவ்வேளையில் என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது. என் ராஜ்ய பாரத்தின் மேன்மைக்காக என் மகிமையையும் என் முகக்கலையையும் எனக்கு திரும்பி வந்தது. என் மந்திரிமாரும் என் பிரபுக்களும் என்னை தேடி வந்தார்கள். என் ராஜ்யத்திலே நான் ஸ்திரப்படுத்தப்பட்டேன். அதிக மகத்துவமும் எனக்கு கிடைத்தது. ஆகையால் நேபுகாத் நேசராகிய நான் பரலோகத்தின் ராஜாவை புகழ்ந்து உயர்த்தி மகிமைப்படுத்துகிறேன். அவருடைய கிரியைகள் எல்லாம் சத்தியமும் அவருடைய வழிகள் நியாயமும் ஆனவைகள். அகந்தையாய் நடக்கிறவர்களை தாழ்த்த அவராலே ஆகும் என்று எழுதினான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Daisy ma, read it in English. At the end of the days, I, Nebuchadnezzar, lifted up mine eyes unto heaven, and mine understanding returned unto me, and I blessed the Most High, and I praised and honored him that liveth forever, whose dominion is an everlasting dominion, and his kingdom is from generation to generation. And all the inhabitants of the earth are reputed as nothing, and he doeth according to his will in the army of heaven and among the inhabitants of the earth. And none can stay his hand or say unto him, what dost thou? At the same time my reason returned unto me, and for the glory of my kingdom mine honor and brightness returned unto me. And my counselors and my lord sought unto me, and I was established in my kingdom. And excellent majesty was added unto me.
Now I, Nebuchadnezzar, praise and extol and honor the King of heaven, all whose works are truth, and his ways judgment, and those that walk in pride he is able to abase. Amen. ஹalleluya. ஹalleluya. அப்போ பாருங்க, இந்த இடத்துல இந்த நேபுகாத்நேசர் ராஜா என்ன பண்றாரு? அவர் தன்னை முற்றிலும் தாழ்த்தி அவர் என்ன பண்றாரு? பரலோக தேவனை உயர்த்தி புகழ்ந்து அவர் துதிக்கிறார். ஆனால் எப்போ அவர் அதை செய்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அவருக்கு பெரிய ஒரு அடி விழுந்ததுக்கு அப்புறம் தான் அவர் அதை செய்கிறார். அவர் ஆரம்ப நிலையில் அவர் உணரல. ஆமென். நேபுகாத்நேசர் ராஜா ஆரம்பத்தில் பரலோக தேவனை குறித்து அவருக்கு தெரியலை. அவர் என்ன பண்ணலை, அவருக்கு அந்த ஒரு அறிவும் இல்லை. ஏன்னு சொன்னால் அவர் பாபிலோன் நாட்டு ராஜாவாக இருந்தார். அதனால அவருக்கு அந்நிய தெய்வங்கள் தான் தெரியும். இயேசு கிறிஸ்து என்ற தெய்வத்தை பற்றி அவருக்கு ரொம்ப தெரியல. அதனால அவரால் என்ன செய்ய முடியல, ஏசப்பாவுக்கு அந்த தெய்வத்துக்கு அவரால் தன்னை முற்றிலும் தாழ்த்த முடியல. ஆனால் இன்றைக்கு ஆவியானவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கோ எல்லாம் அவரை பற்றி முற்றிலும் தெரியும். தெரியாதவங்க யாருமே கிடையாது. ஏசப்பா யார், அவர் எப்பேற்பட்ட தெய்வம், அவர் எதற்காக வந்தார், எதற்காக மரித்தார், அவர் எப்படி தன் ஜீவனையும் பாராமல் அவர் கொடுத்து விலையேற பெற்ற இரத்தத்தை சிந்தி அவர் தம்முடைய ஜனங்களை மீட்டார். நாம் யார் என்பதை நாம் அறிந்தும் நம்மை தாழ்த்தாதபடிக்கு இன்னும் மேட்டிமையாய் நாம் காணப்படும் பொழுது நம்ம பிசாசுக்கு எப்படி எதிர்த்து நிற்க முடியும் என்பதை குறித்து தான் தேவன் இந்த நாளிலே பேச போகிறார். அல்லேலூயா. இருதயத்தின் மேட்டிமைகளையும் எண்ணங்களையும் தேவன் அறிவார். நம்ம வாயில் வெளியில் சொல்லலைனாலும் சரி, அது செயலை நம்ம காண்பிக்கிறதுக்கு முன்பாகவே இருதயத்திலே நம்ம என்ன யோசிக்கிறோம், எதை சிந்திக்கிறோம் அப்படின்றத குறித்து தேவன் அவர் அழகாக அறிவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, இந்த நாளிலே இந்த நேபுகாத்நேசார் என்ற ராஜாவை பற்றி நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். அவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பார்க்கும் பொழுது தானியேலின் புஸ்தகத்தில் முதல் அதிகாரத்தில் முதல் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீம் அரசாண்ட 3ஆம் வருஷத்திலே பாபிலோனின் ராஜாவாகிய நேபுகாத்நேசார் எருசலேமுக்கு வந்து அதை முற்றுகை போட்டான். அப்போ பாருங்க, அவர் யாரு? பாபிலோனிய ராஜா நேபுகாத்நேசர். தெரியாதவர்களுக்காக நான் சும்மா ஷார்ட்டாக அந்த ஒரு ஜிஸ்ட்டு சொல்கிறேன். தெரிந்தவர்கள் எல்லாருக்கும் முக்கால்வாசி இது தெரிஞ்சிருக்கும். அல்லேலூயா. அப்போ அந்த ராஜா என்ன பண்ணுறாரு, எதை சுற்றி எருசலேமுக்கு முற்றுகை போட்டு அந்த இடத்துல யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீமையும் தேவனுடைய ஆலயத்தின் பாத்திரங்களையும் சிலவற்றையும் அவன் கையில் தேவன் என்ன பண்ணிட்டாரு, ஒப்பு கொடுத்துட்டது போது அவர் அந்த இடத்துல அவர் ஜெயிச்சிடுறாரு. அவர் என்ன பண்ணிடுறாரு, இந்த நேபுகாத்நேசர் அந்த இடத்துல உள்ள மக்களெல்லாம் சிறைப்பிடித்து கொண்டு கேப்டிவாக கொண்டு அவர் பாருங்கள், இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே ராஜ குலத்தார்களிலும் துறைமைகளிலும் அந்த இடத்துல இருக்கிற எல்லா அழகானவர்கள் சகல ஞானிகள் தேறினவர்கள் எல்லாம் பிடிச்சி கொண்டு அவர் தன்னுடைய ராஜ்யத்திலே வேலை செய்யும்படியாக வச்சுட்டு அவர் இருக்கும் பொழுது அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் யார்? பாபிலோனிய ராஜானா அவருக்கு ஏசப்பாவை தெரியாது. தேவாதி தேவன் கர்த்தர், அவர் தான் மெய்யான தெய்வம். அவர் போல ஒரு வல்லமையுள்ள தெய்வம், அவரை போல அதிசய தெய்வம் வேற யாருமே இல்லை என்பதை அவருக்கு தெரியாது, சுத்தமாக தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு ராஜாவை தேவன் எவ்வாறு
தாழ அவருக்கு பணிய அவருக்கு அடங்கி போக செய்தார் என்பதை குறித்து தான் இந்த நாளிலே நம்ம பார்க்க போகிறோம். அப்போ பார்க்கும்போது நம்ம அப்படியே படிச்சுட்டே வந்தோன்னா இந்த 1ஆம் அதிகாரம்லாம் முழுசாக நீங்கள் படிச்சுட்டே வந்தீங்கன்னா தானியேல் எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் அப்போது என்ன நடக்குது அப்படின்னு நான் உங்களுக்கு சும்மா ஷார்ட்டாக தான் சொல்கிறேன். இதெல்லாம் நம்ம படிக்க முடியாது, டைம் இல்லை. இருக்கும் பொழுது அவர் என்ன ஆகுது, சடனாக அவர் ஒரு கனவு பார்க்குறாரு, ஒரு சொப்பனத்தை பார்க்கிறார். அப்போது சொப்பனம் பார்த்துட்டு அதை பார்த்துட்டு அவர் ரொம்ப கலங்கி போகிறாரு. கலங்கி போய் அவர் அந்த நாட்டில் உள்ள எல்லா சாஸ்திரிகளையும் ஜோசியர்களையும் கல்தேனிடத்துலேருந்து கூட்டி அவர் என்ன பண்ணுறாரு, இந்த இதுக்கு அர்த்தம் சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்போது யாராலையும் சொல்ல முடியல. எல்லாராலையும் சொல்ல முடியலன்னு தெரிஞ்ச உடனே அவர் என்ன சொல்கிறாரு, நான் கொலை பண்ணி போட்டுருவேன், எனக்கு நீங்கள் சொல்லியே ஆகணும், நான் வெட்டி போட போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கெல்லாம் ஒரே பயம் வந்துடுது. என்னடா இப்படிப்பட்ட ஒரு அந்த ராஜா கண்ட சொப்பனத்தை நம்மளால் சொல்ல முடியலையே அப்படின்னும் போது அப்போ அவங்க என்ன செய்யறதுன்னு தெரியல. அப்போது எல்லா இடத்துலையும் கொலை செய்ய புறப்படும் பொழுது அந்த இடத்துல தானியேல்னு ஒருத்தர், அந்த தேவ மனுஷர், அவர் அந்த ராஜாவின் இடத்துக்கு போய் அந்த சொப்பனத்தை அர்த்தத்தை நான் சொல்கிறேன், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. 16ஆம் வசனத்தில் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது தானியேல் ராஜாவின் இடத்துல போய் சொப்பனத்தின் அர்த்தத்தை ராஜாவுக்கு காண்பிக்கும்படி தனக்கு தவணை கொடுக்க விண்ணப்பம் பண்ணினான். கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு கேட்டுக்கிறார். கேட்ட உடனே அவரும் ராஜாவும் சரி நான் டைம் கொடுக்குறேன்னு சொல்லி தானியேல் போய் அந்த இடத்துல ஜெபம் பண்ணி வீட்டில் போய் முட்டி போட்டு ஜெபம் பண்ண உடனே ஆண்டவர் அந்த சொப்பனத்தினுடைய அர்த்தத்தை முழுசாக தேவன் தானியேலுக்கு விவரிக்கிறார். பின்பு ராக்காலத்தில் தரிசனத்திலே தானியேலுக்கு மறைப்பொருள் வெளிப்பட்டது. அப்பொழுது தானியேல் பரலோகத்தின் தேவனை ஸ்தோத்தரித்தார். மறைப்பொருளை சொல்லிடுறார். ஒரே சந்தோஷம் தானியேலுக்கு. உடனே போய் ராஜாவின் இடத்துல போய் அந்த மறைப்பொருளை சொல்லும் பொழுது அந்த இடத்துல தான் இந்த நேபுகாத்நேசர் ராஜா, இப்போ நீங்கள் வாசிக்கணும் 2ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசி. உயிரோடு இருக்கிற தானியேல் 2:30 வாசிங்க. உயிரோடு இருக்கிற எல்லாரை பார்க்கிலும் எனக்கு அதிக ஞானம் உண்டென்பதினாலே அல்ல, அர்த்தம் ராஜாவுக்கு தெரிய வரவும் உம்முடைய இருதயத்தின் நினைவுகளை நீர் அறியவும் இந்த மறைப்பொருள் எனக்கு வெளியாக்கப்பட்டது. படிங்க. ராஜாவே நீர் ஒரு பெரிய, அதெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் ஃபுல்லா அந்த எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாரு. அப்போ அந்த தானியேல் சொல்றாரு, இந்த எல்லாவற்றையும் எனக்கு ஞானம் இருக்கிறதுனால எனக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தலை, அர்த்தம் உமக்கு புரியணும், உம்முடைய இருதயத்தின் நினைவுகளை நீங்கள் அறியணுன்றதுக்காக தான் தேவன் இந்த மறைப்பொருளை எனக்கு வெளிப்படுத்தினார்னு சொல்லி தானியேல் சொல்கிறார். அப்போது அந்த ராஜாவுக்கு இருதயத்தில் என்ன நினைவுகள் இருந்தது அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பார்க்கும்போது அப்போது என்ன, 47ஆம் வசனம் படிங்க. 46. அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத்நேசார் முகங்குப்புற விழுந்து தானியேலை வணங்கி அவனுக்கு காணிக்கை செலுத்தவும் தூபம் காட்டவும் கட்டளையிட்டான். அப்ப என்ன நடந்தது? இருங்க ஒரு நிமிஷம். அப்ப என்ன நடந்ததுன்னா, அதுக்கு முன்னால பாத்தீங்கன்னா அந்த சொப்பனத்துடைய அர்த்தம் சொல்லிட்டே வரும் பொழுது இனிமேல் சம்பவிக்க போகிறதெல்லாம் தேவன் அவனுக்கு வெளிப்படுத்திடுவார். அப்போ தேவன் ராஜாவுக்கு தெரிவிக்கிறார் அப்படின்னு சொல்லி அந்த அர்த்தம் இதுதான் சொல்லி அந்த சொப்பனத்தின் அர்த்தம் ஃபுல்லாக சொல்லும் பொழுது அப்படியே நேபுகாத்நேசருக்கு பயங்கரமாக நடுக்கம் வந்துடுது, பயம் வந்துடுது. அதில் என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த சொப்பனத்தினுடைய அர்த்தம் சொல்லும் பொழுது எப்படி நேபுகாத்நேசருடைய இருதயம் எப்படி வேற்றுமை எப்படி இருந்தது, அவருக்குள்ளே இருந்ததுன்றத ஆண்டவர் கண்டுபிடிச்சிருவார். ஆனால் அது யாருக்குமே தெரியாது. தேவன் கண்டுபிடிச்சதுனால தான் தேவன் அப்படிப்பட்ட ஒரு சொப்பனத்தையே
அந்த ராஜாவுக்கு காண்பிப்பார். காண்பித்து எதுக்கு அந்த சொப்பனத்தை காண்பிப்பாருன்னா, இனிமே உங்கள் ராஜ்யபாரம் இருக்காது, நீங்கள் உங்கள் ராஜ்யபாரத்தை தேவன் எடுத்து போட்டுருவார், இனிமே உங்கள் ராஜ்யபாரம் இந்த இடத்துல இருக்காதுன்னு தானியேல் சொல்லும் பொழுது அவர் மனசில் என்ன நினைப்பாருன்னா, நேபுகாத்நேசர் ராஜா அது என்ன அப்படின்னு எல்லாமே வெளி வேஷத்தில் ராஜா தானியேலை முகம் குப்புற விழுந்து, அடுத்து பார்த்தீங்கன்னா வாசிக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஏசப்பாவை ஒரே பயங்கரமாக ஸ்தோத்திரம்லாம் பண்ணுவார் அவர். பாருங்களேன், 47 படிங்க. ராஜா தானியேலை நோக்கி, நீர் இந்த மறைப்பொருளை வெளிப்படுத்தினபடியினால் மெய்யாய் உங்கள் தேவனே தேவர்களுக்கு தேவனும் ராஜாக்களுக்கும் ஆண்டவரும் மறைப்பொருள்களை வெளிப்படுத்துகிறவருமாய் இருக்கிறார் என்றான். மெய்யாகவே உங்க தேவன் எப்படிப்பட்ட தேவன்? தேவர்களுக்கு தேவனும் ராஜாக்களுக்கு ஆண்டவரும் மறைப்பொருள்களை வெளிப்படுத்துகிற வருமாயா இருக்கிறார் என்றான். அப்போ அந்த இடத்துல நேபுகாத்நேசர் சொல்றத பார்த்தீங்கன்னா, அவர் உண்மையாகவே தேவனுடைய வல்லமையை கண்டாருன்னு தான் நம்ம யோசிச்சுக்கணும். ஆனால் வாயில தான் அவர் அப்படி சொல்கிறாரே கண்டி, செயலில் கீழே விழுந்து தானியேலை வணங்கு எல்லாம் பண்ணுறாரே கண்டி, பயப்படுற மாதிரி செய்கிறாரே கண்டி. ஆனால் அவர் உண்மையாகவே அவருடைய இருதயத்தில் அந்த நம்ம தேவாதி தேவனை குறித்ததான பயம் அவருக்கு இல்லை. அது எப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் பின்பு தானியேல் ராஜாவை பெரியவனாக்கி அவனுக்கு எல்லாம் நிறைய பண்ணி அந்த இடத்துல பெரிய அதிகாரியாக வைக்கிறார். இதெல்லாம் இருக்கட்டும். ஆனால் இந்த வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது 2ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்தை நம்ம விசேஷமாய் வாசித்து பார்க்கும் பொழுது நமக்கு ரொம்ப கிளியராக நமக்கு என்ன தெரிய தோணும்? இந்த நேபுகாத்நேசர் ராஜா உண்மையாகவே ஏசப்பாவை, அதாவது கர்த்தரை நம்பிட்டாரு. The king answered unto Daniel and said, of a truth it is that your God is a God of gods and the Lord of kings and a revealer of secrets, seeing that thou couldst reveal this secret அப்படின்னு சொல்லி பயங்கரமாக புகழ்ந்து பேசுகிறார். ஆனால் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய இருதயத்திலே அவருக்கு பயங்கரமான கோபம். நம்பர் 1. நம்பர் 2, அவர் சொல்லிட்டார்னா, அவர் சொப்பனத்தில் காமிச்சிட்டாருன்னா அது அப்படியே நடக்குமா? அது நடக்கக்கூடாதபடிக்கு நான் என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் நான் செய்வேன் என்ற எண்ணம். அல்லேலூயா. நம்பர் 3, நான் செய்கிறத உலகம் எங்கும் எல்லாரும் பார்க்கணும், நான் அந்த கண்ட சொப்பனம் நிறைவேறாமல் போகணும் அப்படின்னு அவர் மனசில் நினச்சிட்டார். ஏன் அவர் இப்படி நினைக்கிறாருன்றத நம்ம சொல்கிறோன்னா, நம்ம பின்னாடி படிக்கும்போது நமக்கு புரிய வரும். இது பார்த்திங்கன்னா உள்ளே நடக்குது. எங்கே நடக்குது? இருதயத்தில் நடக்கிற எண்ணங்கள். இதெல்லாம் வெளியே தெரியல, வெளியில் யாருக்குமே தெரியாது அவர் உள்ளே என்னெல்லாம் யோசிக்கிறார். ஆனால் யாருக்கு மட்டும் தெரியும்? தேவாதி தேவன் அவர் அறிவார். பரலோகத்தில் இருக்கிற தகப்பன் எல்லா இருதயங்களையும் யோசனைகளையும் அறிந்திருக்கிறவர், தூரத்திலிருந்து நம்மளுடைய நினைவுகளை அறிந்திருக்கிறவர் அவர். ஹல்லேலூயா. அவருக்கு முன்பாக மறைவானது ஒன்றுமில்லை. இது எவ்வளவு உண்மை என்பதை அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். அவருக்கு முன்பாக நம்ம என்ன செய்ய முடியாதுங்க? நம்ம இருதயத்தின் எண்ணத்தையும் யோசனைகளையும் மறைக்கவே முடியாது. ஹல்லேலூயா. அப்பேற்பட்ட வல்லமையுடைய தேவன் நம் தேவன். வெளியில் தானியேலை புகழ்கிறாரு. தானியேல் வணங்குகிற தெய்வம் பரலோக தெய்வத்தை புகழ்கிறாரு. தானியேலை வணங்கி என்னெல்லாம் மரியாதை பண்ணுறாரு. அவரை மேலே அதிகாரியாக வைக்கிறாரு. ஆனால் உள்ளத்திலோ அவருடைய எண்ணங்கள் எல்லாவற்றையும் தேவன் அறிந்தார். ஹல்லேலூயா. தேவன் அறிந்தபடினாலே தேவன் என்ன பண்ணாரு அப்படின்றத நம்ம ரொம்ப கிளியராக பார்க்க போகிறோம். அடுத்த நீங்கள் கட்டத்தில் பார்க்கும்போது 3ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம் வாசிங்களேன்.
தானியேல் ராஜாவாகிய நேபுகாத்நேசர் ம் 60 முழ உயரம் ம் 6 முழ அகலமான ஒரு பொற்சிலையை பண்ணுவித்து ம் பாபிலோன் மாகாணத்தில் இருக்கிற தூரா என்னும் சமபூமியிலே நிறுத்தினான். ஆமென். பின்பு ராஜாவாகிய நேபுகாத்நேசர் ம் தேசாதிபதிகளையும் அதிகாரிகளையும் தலைவர்களையும் நியாயாதிபதிகளையும் பொக்கிஷக்காரரையும் நீதி சாஸ்திரிகளையும் விசாரிப்புக்காரரையும் நாடுகளிலுள்ள உத்தியோகஸ்தர் யாவரையும் நேபுகாத்நேசர் ராஜா நிறுத்தின சிலையின் பிரதிஷ்டைக்கு வந்து சேரும்படி அழைத்தனுப்பினான். போதும், இதோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க. டெய்ஸிமா ரீட் இட் அவுட்மா 3:1 and 2. Daniel 3:1 and 2. Nebuchadnezzar the king made an image of gold, whose height was 60 cubits, and the breadth thereof 6 cubits. He set it up in the plain of Dura, in the province of Babylon. Then Nebuchadnezzar the king sent to gather together the princes, the governors, and the captains, the judges, the treasurers, the counselors, the sheriffs, and all the rulers of the provinces to come to the dedication of the image which Nebuchadnezzar the king had set up. Hallelujah! For the dedication of the image. You know what the image was? Whose image was that image? யாருடைய அந்த சிலை அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? Do you know? அது நம்ம நிறைய வேத சாஸ்திரிகள் சொல்கிறாங்க, அது அவரையே வெளிப்படுத்தின ஒரு இமேஜ், ஒரு சிலை. அது அவரை வெளிப்படுத்தி அந்த ராஜ்யபாரத்தை வெளிப்படுத்தின ஒரு சிலை. இன்னும் சில பேர் சொல்கிறாங்க அது அவர் வணங்கின தேவர்கள் மாதிரியும் இருந்துச்சான். அப்போது அப்படிப்பட்ட ஒரு பொற் சிலையை எவ்வளோ 6 முழ அகலமுமான ஒரு பொற் சிலை, 60 முழ உயரம், 6 முழ அகலம். இது இங்கிலீஷில் எப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் கணக்கு போட்டு பார்த்தா 90 feet. எவ்வளோங்க? 90 feet ஸ்டாச்சு. 90 அடி இருக்குமா அந்த ஸ்டாச்சு. அல்லேலூயா! 90 அடி ஸ்டாச்சு, 9 feet வைடு, 9 அடி அகலம். அவ்வளோ பெரிய ஸ்டாச்சுவை பண்ணி அவர் போய் நிறுத்துறார். ஸ்டாச்சு எதுக்கு பண்ணி நிறுத்தணும்? இப்போ தான் தானியேல் சொன்னார், உங்கள் ராஜ்யபாரம் நிலைக்காது, நீங்கள் உங்கள் ராஜ்யபாரம் ஆண்டவர் எடுத்துருவாருன்னு சொன்னதுக்கு எல்லாமே ஐயோ அந்த தேவனை போல உண்மையான தேவன் வேறு யாரும் இல்லைன்னெலாம் சொல்லி எல்லாமே பண்ணிவிட்டு எதுக்காக போய் ஸ்டாச்சுவை நிறுத்தணும்? அப்போ அவர் மனசில் என்னவா இருந்தது? அந்த சொப்பனத்தை யார் காண்பித்தாரோ அந்த சொப்பனம் அது ஒன்றுமில்லாமல் போகணுன்றதுக்காக தன்னை மேன்மைப்படுத்தும்படியாக, அதுவும் யாருக்கு மேலாக? பரலோக ராஜாவுக்கு மேலாக மேன்மைப்படுத்தும்படியாக, தன்னை தானே உயர்த்தும்படியாக நேபுகாத்நேசர் என்ன பண்ணுறாரு? ஒரு பொற் சிலையை உண்டு பண்ணுகிறார். அப்போது இதெல்லாம் யார் பார்த்துட்ருக்கா? பரலோக தேவன் பார்த்துட்ருக்கார். Heavenly Father is looking at every deed of Nebuchadnezzar. அவருடைய ஒவ்வொரு கிரியையையும் தேவன் என்ன பண்ணிட்டுருக்காரு? நேபுகாத்நேசருடைய கிரியைகளை பரலோக தேவன் உற்று கவனித்து கொண்டிருக்கிறார். உண்மையாகவே அவருக்கு பயம் இருந்து அந்த பரலோக தேவனை அவர் நம்பி அந்த பரலோக தேவனை விசுவாசித்து தன்னை தாழ்த்தினார் என்று சொன்னால் இந்த காரியம் அவர் செய்திருக்க மாட்டார். அவர் வாயினால் செய்து அவர் செய்கையினால் அதை காண்பிக்காதபடிக்கு அவர் வேறே காரியங்களை செய்தபடினால் பரலோக தேவன் அதை அறிந்தபடியினால் அவர் எல்லாத்தையும் பார்த்துட்டு அமைதியாக இருக்கிறார். உடனே அதை உண்டாக்கி, இப்போ நம்ம படிக்கலாம் வேண்டாம், இந்த கதை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். கதைன்றதை விட இது நடந்த சம்பவம். இந்த சம்பவம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். என்ன நடந்தது? அவர் அந்த பொற் சிலையை
பிரதிஷ்டை பண்ணணும்னு சொல்லி கொண்டு வந்து எல்லாரையும் வணங்க சொல்லி, அதுவும் எல்லா நாடுகளிலிருந்தும் எல்லா உத்தியோகஸ்தர்களை எல்லாரையும் கூப்பிடுறார், அழைக்கிறார். எதுக்கு? மற்ற நாடுகளுக்கெல்லாம் கூப்பிடணும். தன்னுடைய மேன்மை, தன்னுடைய புகழ் எவ்வளோ இருக்குது என்பதை காண்பிக்கும்படியாக அவர் அதை செய்கிறார். அப்போது எல்லாரும் வணங்கணும்னு சொல்லும் பொழுது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த சம்பவம். ரொம்ப பைபிளில் நமக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான சம்பவம் என்ன? சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இவர்கள் வணங்க மாட்டாங்க. வணங்காத போது அப்போது கோபம் வந்துடும் அவருக்கு. கோபம் வந்து பயங்கர ஆக்ரோஷமாகிடுவார். ஏன் வணங்கலைன்னு கேட்கும்போது இவங்க வந்து எங்கள் தேவன், நாங்கள் எங்கள் தேவனை மட்டும்தான் வணங்குவோம், இந்த பொருசிலையெல்லாம் வணங்க மாட்டோம்னு சொல்லி, நீங்கள் வணங்கலைன்னா நீங்கள் வந்து அக்கினி சூளையில் போடப்படுவீங்கன்னு சொல்லும் பொழுது, எங்கள் தேவன் எங்களை விடுவித்தாலும் சரி விடுவிக்காவிட்டாலும் சரி நாங்கள் வணங்க மாட்டோம்னு சொல்லி அந்த அக்கினி சூளையில் அந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை ராஜா போட சொல்லி கட்டளையிட்ட பிற்பாடு நடந்த காரியம் என்ன? அவர் ஆச்சரியப்பட்டு போறார். தேவனுடைய செயல் எப்படிப்பட்ட செயல்! நம் தேவன் எப்படிப்பட்ட தேவன்! அந்த பரலோகத்தின் தேவன் எவ்வளவு வல்லமையுடைய தேவன் என்பதை குறித்து ராஜா உணரும்படியாக தேவன் ஒரு சான்ஸ் கொடுக்கிறார், ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். பாருங்க, 23ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் வாசிங்க. அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன், அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. படிங்க. 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாயிருக்கிறது என்றான். அல்லேலூயா, அல்லேலூயா. 3ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். அப்போ என்ன நடக்குது? ராஜா பார்க்குறாரு, 4 பேரும் அந்த அக்கினி நடுவில் என்ன பண்ணுறாங்க? விடுதலையாய் உலாவுறாங்க. நெருப்பில் போட்டால் என்னங்க ஆகும்? எரியும், கதறுவாங்க, அழுவாங்க, பல்ல கடிப்பாங்க, உடம்பு துடிக்கும். இப்படி தானே நடக்கும். எப்படி இது இவ்வளோ விடுதலையாக உலாவுறாங்க அப்படிங்கிறத ராஜா தன்னுடைய கண்களினால் பார்க்குறார். பார்க்கும் பொழுது அங்கே 3 பேர் தானே போட்டோம், 4ஆவதா ஒரு ஆள் தெரிகிறாரே. அந்த 4ஆம் ஆளின் சாயல் எப்படி இருக்குது? தேவபுத்திரனுக்கு ஒப்பாயிருக்கிறது அப்படின்னு சொல்லி அவர் கண்கள் காணும்படியாக தேவன் என்ன பண்ணுறாரு? ராஜாவுக்கு வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. I see 4 men loose walking in the midst of fire and they have no hurt, and the form of the 4th is like the Son of God. தேவனுடைய புத்திரன் அப்படின்னு தமிழில் போட்டிருக்கு, இங்கிலீஷில் யார்? சன் ஆஃப் காட்னு போட்டிருக்கு. அப்போ பாருங்கள், இதையும் ஆண்டவர் காமிச்சிடுறார். பரலோகத்தின் தேவன் நேபுகாத்நேசருக்கு காண்பிக்கிறார். என்ன உன்னுடைய சிலையை ஒன்று பண்ணி, உன்னுடைய தேவர்கள் மாதிரி ஒரு சிலையை உண்டு பண்ணி, அந்த சிலையை நீ வணங்க சொல்லி, என் பிள்ளைங்க வணங்கலன்னொன்னே அவங்கள எடுத்து நீ அக்கினியில் போடுறியா? நான் யார்? நான் வந்து பார் எவ்வளவு நல்ல தேவன், நான் என்னை நம்பின பிள்ளைகளை நான் கைவிட மாட்டேன், அவர்களை நான் பாதுகாப்பேன் என்று சொல்லி என்ன பண்ணுறாரு? தேவன் அவர்களை சாட்சியாய் நிறுத்துறார். இதெல்லாம் அவர் பார்க்குறார். அவர் பார்த்துட்ட போதும் அவர் வந்து எல்லாம் வெளியே கூப்பிட்டு வந்து அவரை வந்து எல்லாரும் பார்க்குறாங்க. ஒரு சொட்டு கருகலை, ஒரு தீ வாசனை அடிக்கலை, ஒரே ஆச்சரியப்பட்டு போகிறாங்க. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு? 28ஆம் வசனம் வாசிங்க. 3:28. அப்பொழுது நேபுகாத்நேசர் வசனித்து, சாத்ராக், மேஷாக், அப்னேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனையும் சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்ததினால் அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார். அடுத்தபடி
ஆதலால் சாத்ராக் மேஷாக் ஆப்னேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு விரோதமாக தூஷண வார்த்தையை சொல்லுகிற எந்த ஜனத்தானும் எந்த ஜாதியானும் எந்த பாஷைக்காரனானும் துண்டித்து போடப்படுவான், அவன் வீடு எருக்களமாக்கப்படும் என்று என்னாலே தீர்மானிக்கப்படுகிறது. இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறு ஒருவரும் இல்லை என்றான். டெய்சிமா read it ma. 3:28 and 29. Then Nebuchadnezzar spake and said, Blessed be the God of Shadrach, Meshach, and Abednego, who hath sent his angel and delivered his servants that trusted in him, and have changed the king's word, and yielded their bodies, that they might not serve nor worship any god except their own God. Therefore I make a decree that every people, nation, and language which speak anything amiss against the God of Shadrach, Meshach, and Abednego shall be cut in pieces, and their houses shall be made a dunghill, because there is no other God that can deliver after this sort. Very good. Hallelujah. அப்ப பாருங்க, தேவன் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுகிறார். ஹalleluya. அவர் யார் என்பதை காண்பிக்கிறார். எப்பேற்பட்ட ராஜாவாய் நீ இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட ஐஸ்வர்யவானாயின மனிதனாய் இருந்தாலும் சரி, அவர் பலவான்களை ஆசனங்களிலிருந்து தள்ளி தாழ்ந்தவர்களை உயர்த்துகிற தேவன். ஹல்லேலூயா. பலவான்களை என்ன பண்ணிடுறாரு? அவங்களுடைய சேர்ல இருந்து தள்ளிடுறார். தாழ்ந்தவர்களை தான் அவர் உயர்த்துகிறார். ஹல்லேலூயா. அப்போது ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை அவர்களை தீயில போட்டதுனால அவர் யார் என்பதை விளங்க பண்ணி என்ன நடக்குது அந்த நாளிலே, அவர் தேவாதி தேவனுடைய வல்லமையை புரிந்து கொண்டு அவர் என்ன சொல்றாரு? அப்படிப்பட்ட தேவன், இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறு ஒருவரும் இல்லை என்றான். There is no other God that can deliver after this sort. இந்த மாதிரி யாருமே விடுவிச்சதில்லையே, அப்படிப்பட்ட தெய்வம் இந்த பரலோக தெய்வம்னு ஆண்டவர் காமிக்கிறாரு. அதை நேபுகாத்நேசர் ராஜா என்ன ஆகுறாரு? அதை புரிந்து கொள்றாரு. நல்லா தெரியுது, நல்லா புரிய வைக்கிறாரு. தேவன் தலைமையில ஆணியை அடிச்சு புரிய வைக்கிற மாதிரி புரிய வைக்கிறாரு. தெரிஞ்சுக்கோ, நீ எப்பேற்பட்ட ராஜ்யத்துக்கு நீ ராஜாவா இருந்தாலும் சரி, உன்னை நான் என்ன பண்ணிடுவேன், ஒரு நிமிஷம் எனக்கு கவுக்கிறதுக்குன்னு அவர் எச்சரிக்கிறார். அவ்வளவா எச்சரித்தும் நேபுகாத்நேசர் ராஜா என்ன பண்றாரு? அவருடைய தேவனை முழுசா விசுவாசிக்காம தேவனை என்ன பண்றாரு? இன்னும் வாயினாலே தான் சொல்லிட்டு இருக்காரே தவிர அவர் இருதயத்துல தன்னை தேவனுக்கு முன்பாக தாழ்த்தவில்லை. ஹல்லேலூயா. அவர் என்ன பண்ணல? இருதயத்துல தனக்கு தேவனுக்கு முன்பாக அவர் என்ன பண்ணல? தாழ்த்தல. அப்போ இது என்னது? இது இப்படி ஒரு இருதயமுள்ள ராஜான்றத தேவன் உணர்ந்து அவர் இருதயத்தில் என்னெல்லாம் ஓடுது அப்படின்றத கண்டு தேவன் என்ன யோசிக்கிறாரு? திரும்பியும் இவரை உழுக்கணும்னு சொல்லி நினச்சி திரும்பியும் ஒரு சொப்பனம், அந்த 4ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும்போது திரும்பியும் ஒரு சொப்பனத்தை பார்க்குறாரு. அந்த சொப்பனம் என்னன்னு புரியாமல் திக்கி திணறும் பொழுது அப்பந்தான் திரும்பியும் தானியேல் அந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்கிறாரு. சொல்லும் பொழுது என்ன நடக்குது? அவருடைய மெட்டிமையான எண்ணம் தேவன் அறிந்தபடியால் தேவன் அவரை கீழே விழத் தள்ளினார். ஹல்லேலூயா. தேவன் என்ன பண்ணிட்டாரு? கீழே விழத் தள்ளினார். நீங்கள் அதற்கு முன்பாக இந்த 4ஆம் அதிகாரத்தில் அந்த சொப்பனத்தை சொல்லிட்டு தானியேல் என்ன சொல்வாருன்றதை மட்டும் நம்ம பார்க்கலாம். ஏன்னா இது பெரிய ஒரு சாப்டர், இதெல்லாம் நம்ம மொத்தமாக படிக்க முடியாது. தானியேல் 4ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் மட்டும் வாசிங்களேன். ஆகையால் ராஜாவே, நான் சொல்லும் ஆலோசனையை நீர் அங்கீகரித்து கொண்டு நீதியை செய்து உமது பாவங்களையும்
சிறுமையானவர்களுக்கு இறங்கி ம் உமது அக்கிரமங்களையும் அகற்றிவிடும். ம் அப்பொழுது உம்முடைய வாழ்வு நீடித்திருக்கலாம் என்றான். பார்த்தீங்களா? தானியேல் சொல்றார், ராஜாவுக்கு ஒரு ஆலோசனை சொல்றார். ரீட் இட் டெய்ஸிமா 4:27. Wherefore, O king, let my counsel be acceptable unto thee, ம் and break off thy sins by righteousness, ம் and thine iniquities by shewing mercy to the poor, if it may be a lengthening of thy tranquility. ம். அப்போ அவர் சொல்றாரு, நீங்க இதை செஞ்சீங்கன்னா மேபி உங்களுக்கு என்ன நடக்கலாம், உங்க ஆயுசு நாட்கள் நீடித்திருக்கும். மேபி அதான் நடந்தால் நடக்கும், தேவன் இறங்குனா இறங்குவார் அப்படின்னு தானியேல் சொல்றாரு. அவர் சொல்லும் பொழுது என்ன நடக்குது, இவருக்கு இருதயத்தில் அதை ஏற்றுக்கொள்ள மனசு இல்லை. இவ யாரு நமக்கு கவுன்சில் கொடுக்கறது? ஓ கிங், லெட் மை கவுன்சில் பி அக்செப்டபிள் அண்ட் தி. இதை எப்படியாச்சும் கொஞ்சம் கேளுங்க, உங்களுடைய பாவங்களெல்லாம் ஒப்பு கொடுங்க, சிறுமியானவர்களுக்கு இறங்குங்க, நீங்கள் கொஞ்சம் கரிசனை காட்டுங்க, அவங்க வாழ்வு நீடித்திருக்கும்படி நீங்கள் கொஞ்சம் இந்த காரியத்தை செஞ்சீங்கன்னா தேவன் உங்கள் மேலே இறங்குவாருன்னு சொல்லியும் அந்த ராஜாவுக்கு அந்த காரியத்தை, தேவன் சொல்லுகிற காரியத்தை கேட்க முடியல. தானியேல் எப்படி சொல்கிறாரு? ஆண்டவர் அவருக்கு சொல்கிறதா அப்படியே சொல்கிறாரு. அப்போ ஆண்டவர் தான் பேசுகிறாருன்றதை அவரால் உணரவும் முடியல, அதை ஏற்றுக்கொள்ளவும் முடியல அந்த ராஜாவால். அவருடைய அவ்வளவு தூரம் அவருக்கு பெருமை, பயங்கரமான பெருமை, அவருக்குள்ள இருதயத்தில் பயங்கரமான ப்ரைடு. அப்போது இது ஆண்டவர் தாழ்த்தும்படியாக சான்ஸ் தராரு. சான்ஸ் கொடுத்து கூட அவர் கீழ்ப்படியலை. அப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அவர் கீழ்ப்படியாததுனால பெரிய ஒரு காரியம் நடக்குது. அடுத்து நீங்கள் 29ஆம் வசனம் படிங்க. 12 மாதம் சென்ற பின்பு ராஜா பாபிலோன் ராஜ்யத்தின் அரண்மனையின் மேல் உலாவிக் கொண்டிருக்கும் போது, இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரதாபத்துக்கென்று ராஜ்யத்துக்கு அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்னான். அவ்வளவுதான். இந்த ஒரு நிமிஷம் இருங்க. Read out 29 and 30. 4:29 and 30. At the end of 12 months, he walked in the palace of the kingdom of Babylon. The king spake and said, Is not this great Babylon that I have built for the house of the kingdom by the might of my power and for the honor of my majesty? என்ன பாருங்க, எப்படிப்பட்ட பெருமை! நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா, முடிஞ்சிருச்சாங்க கதை. இவ்வளோ பெருமை அந்த ராஜாவுக்கு இருந்ததை தேவன் பார்த்தார். பார்த்த நொடியிலே, அடுத்த வசனம் வாசிங்க 31. இந்த வார்த்தை ராஜாவின் வாயில் இருக்கும் போதே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, ராஜாவாகிய நேபுகாத்நேசரே, ராஜ்யபாரம் உன்னை விட்டு நீங்கிற்று. ஒரு நிமிஷம். Read out Daisima 31. While the word was in the king's mouth, there fell a voice from heaven saying, O King Nebuchadnezzar, to thee it is spoken, the kingdom is departed from thee. முடிஞ்சது. அப்பவே ஒரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாகி, நேபுகாத்நேசரே, உன்னுடைய ராஜ்யபாரம் என்ன ஆயிடுச்சு, அவ்வளோதான், உன்னிடத்திலிருந்து நீங்கிற்று அப்படின்ற சத்தம் கேட்குது. அந்த கேட்ட மாத்திரத்தில் அப்போது என்னெல்லாம் அந்த ட்ரீமில் இருந்ததோ, அந்த சொப்பனத்தில் நடந்ததோ, அதே போல் இந்த ராஜா அப்படி ஆயிட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ என்ன நடக்குதுன்னா, அவர் என்னவா மாறிட்டாரு? அந்த நிமிஷத்துலேயே அவர் மனுஷரால் துரத்தப்பட்டு அவர் என்ன பண்ணார், ஒரு கடாவை போல போய் புல் மேய்ந்து, அவர் மிருகங்களோட சஞ்சரித்து கொண்டு மாடுகளைப் போல புல் மேய்வாய் சொன்னபடியே அப்படியே நடந்துருச்சு.
இப்படியே உன்னதமானவர் மனுஷனுடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமாயிருக்கிறவனுக்கு அதை கொடுக்கிறார் என்பதை நீ அறிந்து கொள்ளு மட்டும் 7 காலங்கள் உன்மேல் கடந்து போகும் என்று உனக்கு சொல்லப்படுகிறது என்று விளம்பினது. ரொம்ப பயங்கரமான ஒரு காரியம் நடக்குது. 32 படிங்க. மனுஷன் என்று தள்ளப்படுவாய், வெளியே மிருகங்களோடு சஞ்சரிப்பாய், மாடுகளைப் போல புல்லை மேய்வாய். இப்படியே உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமாயிருக்கிறவனுக்கு அதை கொடுக்கிறார் என்பதை நீ அறிந்து கொள்ளும் மட்டும் 7 காலங்கள் உன்மேல் கடந்து போகும் என்று உனக்கு சொல்லப்படுகிறது என்று விளம்பினது. Read out Daisy ma 32. And they shall drive thee from men, and thy dwelling shall be with the beasts of the field. They shall make thee to eat grass as oxen, and 7 times shall pass over thee, until thou know that the Most High ruleth in the kingdom of men, and giveth it to whomsoever he will. Amen. அப்போ உன்னதமான தேவன் அவர் தமக்கு சித்தமாய் இருக்கிறவனுக்கு அதை கொடுக்கிறார் என்பதை நீ அறிந்து கொள்ளு மட்டும். எத்தனை? 7 காலங்கள். 7 times shall pass over thee. அது வரைக்கும் நீ உணர்வும் மட்டும் இது என்ன ஆகும், இது உண்மையில நடக்கும்னு சொல்லி அது சொன்ன நேரமே அப்படியே நடந்துருச்சு. கடைசியில் நேபுகாத்நேசர் ராஜா போய் மாடை போல புல்லை மேய்ந்து அலைந்து திரிந்து கொண்டிருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் கீழே தள்ளப்பட்டார். அப்போ பாருங்க, ரொம்ப அப்படியே பயங்கரமாக இருக்குது. 33rd verse நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அவர் பார்த்தீங்கன்னா அவருடைய முடியெல்லாம் ஈகிள்ஸ் ஃபெதர்ஸ் போல் வளர்ந்துருச்சான். அப்படியே வளர்ந்து அவருடைய நெயில்ஸ் எல்லாம் பேர்ட்ஸ் கிளாஸ் மாதிரி அப்படி ஆயிடுச்சான். நகங்கள் பட்சிகளுடைய நகங்களைப் போல வருமட்டும் அவர் தலைமயிர் கழுகுகளுடைய இறகுகளைப் போலவும் அப்படியாய் அவர் மாறிற்றார். ஹல்லேலூயா. தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தவில்லை என்று சொன்னால் அவருடைய வல்லமை எப்பேற்பட்ட வல்லமை! அவர் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தெய்வம். அவர் பலவான்களை ஆசனங்களிலிருந்து தள்ளி அவர் தாழ்மையுள்ளவர்களை அவர் என்ன பண்றாரு, உயர்த்துகிறார் என்ற வசனத்தின்படி அவர் எப்பேற்பட்ட பலவானாய் இருந்தாலும் சரி, யோபை போல எப்பேற்பட்ட பணக்காரனாய் இருந்தாலும் சரி, நேபுகாத்நேசரை போல பெரிய ராஜாவாய் இருந்தாலும் சரி, அவர் என்ன பண்ணிடுவாரு, இருதயத்தின் பெருமை அவர் அறிவார், நம்மளுடைய செய்கைகளை அவர் அறிவார். ஆகையால் தான் இன்றைய தினம் தேவன் நம்மோடு பேசினார். நம்மளுடைய கிரியைகள் இன்னும் நம்மளுடைய ஜபத்துக்கு ஈடாய், நம்ம வாயில் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தைக்கு ஈடாய் நம்ம கிரியைகளிலே நம்மளை இன்னும் தாழ்த்தலை என்று கர்த்தர் சொன்னார். ஹல்லேலூயா. நம்மளுடைய கிரியைகளிலே நம்மை தாழ்த்தவில்லை என்று சொன்னால், பெரிய ராஜாவுக்கே இப்படிப்பட்ட நிலைமையானால் நீங்களும் நானும் எம்மாத்திரம்? அவருக்கு முன்பாக பெருமையாக இருக்கிற யாராக இருந்தாலும் சரி, தேவன் என்ன பண்ணிடுவார், தள்ளி போட்டுருவார். அவர் ஒரு சொப்பனத்தை தான் காண்பிக்கிறார். அந்த சொப்பனத்தை அவனால் ஏற்றுக்கொள்ள முடியல, அவனால் உணர முடியல. அந்த சொப்பனத்தின் அர்த்தத்தை வெளிப்படுத்தியும் தேவனுக்கு விரோதமாய் அவர் எழும்பினார். அவருடைய எண்ணங்கள் மேட்டிமையான எண்ணங்கள் எழும்பினது ஏன்? அவர் ராஜாவாய் இருந்தபடினாலே, தன்னுடைய பலத்தினாலும் தன்னுடைய புயத்தினாலும் எல்லாவற்றையும் செய்து முடிப்பேன் என்ற எண்ணம், மேட்டிமையான எண்ணம் நேபுகாத்நேசர் ராஜாவுக்கு காணப்பட்டபடினாலே, நான் கட்டின மகாபாபிலோன் என்று சொன்னபடினாலே தேவன் நேபுகாத்நேசர் ராஜாவை விழத்தள்ளினார். அவருடைய வார்த்தைகள் உண்மையாயிற்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ அவர் எப்படிப்பட்ட தெய்வங்க? அவர்
வாக்கு மாறாத தெய்வம், அவர் உண்மையுள்ள தெய்வம். அவர் சொன்னால் சொன்னதை செய்து முடிக்கும் வரை ஒருவராலும் அவருடைய செய்கைகளை தடை செய்ய முடியாது என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும் நாம். ஹல்லேலூயா. அப்பேற்பட்ட வல்லமையுள்ள தெய்வம் நம் தெய்வம். ஆகையால் இந்த நாளிலே எனக்கு அருமையான தேவஜனமே, நேபுகாத்நேசர் ராஜா அவர் எவ்வளவு தடவை தேவன் தன்னுடைய வல்லமையை விளங்க பண்ணினாலும், அர்த்தத்தை சொன்னாலும், அவருக்குள் தாழ்மை இராதபடியினால், அவருக்குள் மேட்டிமை காணப்பட்டபடியினால் தேவன் என்ன பண்ணிட்டாரு, நேபுகாத்நேசரை கீழே தள்ளினார். அதுக்கப்புறம் தான் அவர் உணர்ந்தார், இந்த தெய்வம் எப்படிப்பட்ட தெய்வம், மகா வல்லமையுள்ள தெய்வம், அவரை போல ஒரு தெய்வம் வேற யாரும் இல்லை என்பதை உணர்ந்துதான் கடைசியில தானியேல் 4ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்போது அந்த கடைசி வசனங்கள் 34, 35, 36, 37 அவர் தேவனை அவர் ஸ்தோத்தரிக்கிறார். ஹல்லேலூயா. அவர் தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறார். சும்மா ஒன்றும் தாழ்த்தலைங்க, அவர் எவ்வளவாய் தேவன் எச்சரித்தும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதபடிக்கு, செவி கொடுக்காதபடிக்கு, அவருடைய வார்த்தைக்கு கட்டளைகளுக்கு செவி கொடுக்காமல் அவர் மேட்டிமையாய் இருந்தபடினாலே தேவன் அவரை உணரும்படியாக, ராஜாவை கூட உணரும்படியாக செய்ய வல்லமையுடைய தேவன் நம் தேவன். ஹல்லேலூயா. நாம் யாராயிருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட மனிதனாய் இருந்தாலும் சரி, இந்த உலகத்துல நம்ம பெரிய போஸ்டிங்ல இருந்தாலும் சரி, நம்ம பல லட்சக்கணக்கான சம்பாத்தியம் நம்ம சம்பாதிச்சாலும் சரி, நம்ம ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சனாக இருந்தாலும் சரி, பாலிட்டிக்ஸில் பயங்கரமான ஆட்களாக இருந்தாலும் சரி, நம்முடைய தேவன் எப்பேற்பட்ட தேவன், அவர் வல்லமையுள்ள தேவன். அவருக்கு முன்பாக நாம் அடங்கி போகவில்லை என்று சொன்னால் நாம் ஒருபோதும் பிசாசுக்கு எதிர்த்து நிற்கவே முடியாது. அவருக்கு நம்மை நாமே முழுமையாய் அர்ப்பணித்து, only when we submit ourselves completely unto him can we resist the devil. நம்மால் அந்த பிசாசை எதிர்த்து நிற்க முடியும். நம்மளால் பிசாசை எதிர்த்து நின்று ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் மாற முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் மாற வேண்டும் என்பதற்காக தான் தேவன் இந்த நாளிலே நாம் எப்படி தேவனுக்கு அடங்கணும் அப்படின்றத தான் சொல்லிட்டு இருக்கார். ஆனால் இன்னைக்கு நிறைய பேர், நம்மளே நிறைய பேர் ஆண்டவர் எவ்வளவு சொல்லியும் தேவனுக்கு இன்னும் அடங்காமல், நம்மளுடைய செய்கைகளிலே அதை காண்பிக்காமல், நம்ம பேச்சிலே ஜபத்தில் மட்டும் நாங்கள் அடங்கிட்டோம்னு சொல்லிக்கிட்டு இன்னும் நம்ம அடங்காமல் இருப்பதை தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். நம்மளுடைய சுயநீதி மேலோங்கிறதை தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். யோபை போல சுயநீதி நான் எப்படிப்பட்ட ஆள் அப்படின்னு யோபு யோசித்த மாத்திரத்திலே தேவன் ஒரு அடி கொடுத்தார். அல்லேலூயா. சுயநீதி நமக்குள் இருக்கக்கூடாது, நமக்குள் பெருமை இருக்கக்கூடாது. இதெல்லாம் நம்ம அறவே விட்டு ஒழிக்கும் பொழுதுதான் நம்ம தேவனுக்கு என்ன பண்ண முடியுங்க, அடங்கி இருக்க முடியும். இல்லைன்னா தேவனுக்கு ஒருபோதும் நம்மால் அடங்கி இருக்கவே முடியாதுங்க. வெளியில வேணும்னா நம்ம மனுஷருக்கு முன்பாக அடங்கி இருக்கிற மாதிரி நம்ம வேஷம் காட்டிடலாம். ஆனா தேவாதி தேவன் நம்மளுடைய இருதயத்தை அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் கடைசியா மனம் திரும்பி ஒப்பு கொடுத்து இந்த நேபுகாத்நேசர் ராஜா இறந்துடுறாரு. அவருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருடைய மகன் பெல்ஷாத்சார் அவர் ராஜாவாகிறார். அவர் இதெல்லாம் கேள்விப்படுறார். எதெல்லாம் கேள்விப்படுறாரு? தன்னுடைய தகப்பன் இருந்த காலத்திலே எப்படி ஒரு சொப்பனம் வந்தது, அந்த சொப்பனம் எப்படி தேவன் அதை தானியேல் மூலியமாக வெளிப்படுத்தினார்,
அதை வெளிப்படுத்தி தானியேல் சொன்ன வார்த்தைக்கு, ஆண்டவர் தேவன் சொன்ன வார்த்தைக்கு அந்த ராஜா கீழ்ப்படியாமல் இன்னும் தன்னுடைய பெருமையான செயல்களை செய்து கொண்டே இருந்தபோது திரும்பவும் ஒரு சொப்பனத்தை காண்பித்து, அந்த சொப்பனத்தை கேட்டு அந்த சொப்பனத்தையும் பார்த்து மனம் திரும்பாதபடிக்கு அப்பவும் திரும்பியும் மேட்டிமையாக இருந்த எண்ணத்தை பார்த்து தேவன் எப்படி ஒரு அடி கொடுத்தாரு, தேவன் எப்படி தன்னுடைய தகப்பனாரை மாற்றின பிற்பாடு எப்படி அவருடைய தகப்பனார் மனம் திரும்பினார், எப்படி தேவாதி தேவனை நம்பினார் என்பதை எல்லாம் இந்த பெல்ஷாத்சாருக்கு தெரியும். ஏன்னா தன்னுடைய பிள்ளை தானே, அப்பாவுக்கு சொந்த மகன், அப்போ பிள்ளையாருக்கும் எல்லாமே தெரிஞ்சும் இந்த பெல்ஷாத்சார் என்ன பண்ணாரு, அவருக்குள்ளேயும் அந்த பெருமை, அவருக்குள்ளேயும் அந்த மேட்டிமையான எண்ணம், அவரும் தேவனை நம்பல, அவரும் தேவனுடைய வல்லமையை தெரிந்து கொண்டோம், தேவனுடைய வல்லமையை உணரலை. அதனால அவருக்கும் தேவன் என்ன பண்ணிட்டாரு, ஒரே நிமிஷத்தில் அழிவை கொண்டு வந்துட்டார். நேபுகாத் நேசருக்குனாலும் சான்ஸ் கொடுத்தாருங்க. நல்லா பார்க்கணும் இந்த இடத்துல. நேபுகாத் நேசருக்கு சான்ஸ் கொடுக்கப்பட்டது. ஒரு தடவை இல்லை, ரெண்டு தடவை சான்ஸ் கொடுத்து அடித்து மனம் திரும்பும்படியாக ஒரு தருணத்தை கொடுத்தார். ஆனால் பெல்ஷாத்சாருக்கோ தருணம் கொடுக்கப்படவில்லை. ஏன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நேபுகாத் நேசருக்கு தேவனுடைய வல்லமை தெரியாது. அவர் அந்நிய தெய்வங்களை வணங்கி கொண்டிருந்த ஒரு ராஜா. தேவனுடைய வல்லமை எது என்று தெரியாதபடிக்கு நேபுகாத் நேசர் தேவனுடைய வல்லமை அறிந்து கொள்ளும்படியாக ஒரு தடம் சொல்லி, ரெண்டு தடம் சொல்லி சான்ஸ் கொடுத்தாரு. ஆனால் பெல்ஷாத்சாருக்கு எல்லாம் தெரியும். தேவன் யார், பரலோக தேவன் யார், தன்னுடைய வல்லமையை விளங்க பண்ணின அந்த தெய்வம் யார் என்பது நல்லா தெரிஞ்சோம். இந்த ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ இன்சிடென்ட் எல்லாம் தெரியும். தீயிலிருந்து எப்படி விடுதலை ஆக்கினார்ன்றதும் தெரிஞ்சோம். இந்த பெல்ஷாத்சார் தேவனுக்கு இணங்காதபடி பெருமை பாராட்டினபடியினால், தேவனுக்கு எதிர்த்து நின்றபடியினால் தேவன் ஒரே அடி அடிச்சிட்டார். அப்போ இந்த நாளில் தேவன் நமக்கு என்ன சொல்கிறாரு, சத்தியத்தை அறியாத வரைக்கும் தேவன் சான்ஸ் கொடுத்து மன்னிப்பார். மன்னிச்சு மனம் திரும்பும்படியாக ஒரு அடி அடித்து மனம் திரும்புமாக செய்வார். ஆனால் சத்தியத்தை அறிந்த பின் மனப்பூர்வமாய் நாம் பாவம் செய்வோமாகில் நமக்கு என்ன இல்லை, அதற்கு செலுத்தத்தக்க எதுவுமே கிடையாது. ஆக்கினை தீர்ப்பு தான். ஹல்லேலூயா. அதோட ஆண்டவர் என்ன பண்ணிடுவார், நமக்கு பனிஷ்மெண்ட் தான் தருவாரே தவிர ஒருபோதும் மன்னிப்பு இல்லை. இந்த இடத்துல நீங்கள் நல்லா பார்க்க முடியும். அந்த காலத்தில் பழைய ஏற்பாட்டு காலத்தில் பெல்ஷாத்சார் இருந்த ராஜா ஆண்ட காலத்தில் ஏசப்பா இந்த உலகத்துக்கு வரல, இந்த பூமிக்கு வரல, தன்னுடைய ஜீவனை தரல, ரத்தம் சிந்தல, மீட்டெடுக்கல, எதுவுமே செய்யலை. அப்போவே இந்த பனிஷ்மெண்ட்னா இப்போ யோசிச்சு பாருங்க. நாம் வாழ்கிற காலத்திலே தேவன் இயேசு கீழே வந்து இந்த பூமியிலே வாழ்ந்து மரித்து மீண்டும் உயிரோடு எழுந்து அவர் சென்று நமக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து இன்னும் நம்ம கீழ்ப்படியாமல் சத்தியத்துக்கு விரோதமாய் நாம் செயல்படுவோமானால் நமக்கு என்ன இல்லை, மன்னிப்பு கிடையாது. அல்லேலூயா. நமக்கு என்ன இல்லைங்க, மன்னிப்பு கிடையாது. இப்போ வாசிங்க, தானியேல் எழுதின புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1 5 வரைக்கும் வாசிங்க. எடுத்தவங்க கடகடன் வாசிங்க, அன்மியூட் பண்ணிட்டு வாசிங்க. பெல்ஷாத்சார் என்னும் ராஜா தன் பிரபுக்களின் 1000 பேருக்கு ஒரு பெரிய விருந்து செய்து அந்த 1000 பேருக்கு முன்பாக திராட்சை ரசம் குடித்தான். திராட்சை ரசத்தை ருசித்து கொண்டிருக்கையில் திராட்சை ரசத்தை ருசித்து கொண்டிருக்கையில் அவன் தகப்பனாகிய நேபுகாத் நேச்சார் தேவாலயத்தை கொண்டு வந்த பொன் வெள்ளி பாத்திரங்களில் ராஜாவாகிய தானும் தன் பிரபுகளும் தன் மனைவிகளும் தன் வைப்பாட்டிகளும்
குடிக்கிறதுக்காக அவைகளை கொண்டு வரும்படி கட்டளையிட்டான். அப்பொழுது எருசலேமில் உள்ள தேவனுடைய வீடாகிய ஆலயத்திலிருந்து எடுக்கப்பட்ட பொற்பாத்திரங்களை கொண்டு வந்தார்கள். அவை ராஜாவும் அவனுடைய பிரபுகளும் அவனுடைய மனைவிகளும் அவனுடைய வைப்பாட்டிகளும் குடித்தார்கள். அவர் திராட்சரசம் குடித்து பொன்னும் வெள்ளியும் வெண்கலமும் இரும்பும் மரமும் கல்லுமாகிய தேவர்களை புகழ்ந்தார்கள். அந்நேரத்திலே மனுஷ கை விரல்கள் தோண்டி விளக்குக்கு எதிராக ராஜா அரண்மனையில் சாந்து பூசப்பட்ட சுவரிலே எழுதின அந்த எழுத்து கையுறுப்பை ராஜா கண்டார். போதும் டெய்ஸிமா read it out மா. 5:1 to 5. Belshazzar the king made a great feast to 1,000 of his lords and drank wine before the 1,000. Belshazzar, while he tasted the wine, commanded to bring the golden and silver vessels which his father Nebuchadnezzar had taken out of the temple which was in Jerusalem, that the king and his princes, his wives, and his concubines might drink therein. Then they brought the golden vessels that were taken out of the temple of the house of God, which was at Jerusalem, and the king and his princes, his wives, and his concubines drank in them. They drank wine and praised the gods of gold and of the silver, of brass, of iron, of wood, and of stone. In the same hour came forth fingers of a man's hand and wrote over against the candlestick upon the plaster of the wall of the king's palace. And the king saw the part of the hand that wrote. ஹalleluya. அப்ப என்ன நடக்குது? இந்த பெல்ஷாத்சார் எவ்வளவு தெரிஞ்சோம், எவ்வளவு கேள்விப்பட்டோம், அவர் என்ன பண்றாரு? இந்த ராஜா தன் தகப்பனுடைய செயல்கள் எல்லாம் அறிந்தோம். அவர் என்ன பண்ணுறாரு? திராட்சரசத்தை குடித்து வெறித்து, அதுவும் யாருடைய பாத்திரங்கள்? தேவனுடைய வீட்டிலிருந்து எடுக்கப்பட்ட அந்த பாத்திரங்களில் குடித்தது மட்டுமல்லாமல் அவ யாரை புகழ்ந்து பாடினாங்க? அவருடைய த காட் ஆஃப் கோல்ட், சில்வர், அயன், பிராஸ், வுட் அண்ட் ஸ்டோன், அந்த தெய்வத்தை வணங்கி அவர்கள் பாடினார்கள். ஹalleluya. அப்போ என்ன நடக்குது? அதே நேரத்தில் என்ன நடக்குது? ஒரு விரல் வந்து எழுதுது, மெனே மெனே தெக்கேல் உபார்சின். இதை பார்த்த உடனே அந்த ராஜாவுக்கு பயங்கரமான ஆட்டம். என்னடா இது, ஏதோ ஒரு விரல் எழுதுதுன்னு உடனே திரும்பி கூப்பிடு, யார் வந்து சொல்வான்னு உடனே அப்பவும் தானியேலை தான் கூப்பிட்டு இந்த இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. கூப்பிடும்போது தானியேல் வந்து பார்த்து திரும்பியும் அர்த்தம் சொல்கிறார். சொல்லும்போது அவர் சொல்கிறாரு, உனக்குள்ளே தேவர்களின் ஆவி உண்டென்றும் வெளிச்சமும் புத்தியும் விசேஷித்த ஞானமும் உன்னிடத்தில் காணப்பட்டதென்றும் உன்னை குறித்து கேள்விப்பட்டேன் அப்படின்னு அந்த ராஜா சொல்கிறார். பார்த்தீங்களா? அப்போ இவ்வளோ தூரம் கேள்விப்பட்டு அதுக்கப்புறமா அவர் யாரை புகழ்கிறாரு? தன்னுடைய தேவர்களை புகழ்கிறார். அப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவன் அவருக்கு பயங்கரமான ஒரு பனிஷ்மெண்ட். என்ன பனிஷ்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அச்சனமே அவர் அந்த அர்த்தத்தை சொல்லி முடித்த மாத்திரத்தில் அந்த ராஜா மரணம் அடைகிறார். ஹல்லேலூயா. அந்த ராஜா என்ன பண்ணிடுறாரு? ஆண்டவர் அடிச்சிடுறார். ஹல்லேலூயா. அப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தானியேல் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலேருந்து நீங்கள் 30ஆம் வசனம் வாசிக்க வேண்டாம், பெரிய இது. அப்போது பார்த்தீங்கன்னா 30ஆம் வசனம் மட்டும் வாசிக்கலாம். அன்று ராத்திரியிலே கல்தேயரின் ராஜாவாகிய பெல்ஷாசார் கொலை செய்யப்பட்டான். பார்த்தீங்களா? அன்று ராத்திரியிலே கொலை செய்யப்பட்டான். ஹல்லேலூயா. அப்போ அதே நைட்டு தேவன் என்ன பண்ணிடுறாரு? The king of Chaldeans was slain. கொலை செய்யப்பட்டார். அப்போ பாருங்க, தேவன் சும்மா விட மாட்டார். ஏன்னு கேட்டால் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், அவருடைய இருதயம்
படிங்க. மேட்டிமையாகி அவருடைய இருதயம் மேட்டின்மையாகி அவருடைய ஆவி கர்வத்தினாலே கடினப்பட்ட போது அவர் தமது சிங்காசனத்திலிருந்து தள்ளப்பட்டார். அவருடைய மகிமை அவரை விட்டு அகன்று போயிற்று. போதும். ஹல்லேலூயா. இந்த விஷயத்தை தானியேல் சொல்றாரு. சொல்லி அவர் எப்படிப்பட்ட தெய்வம்? அவருக்கு சித்தமானவர்களை அவர் உயிரோட வைப்பார், சித்தமானவைகளை உயர்த்துவார், தமக்கு சித்தமானவனை அவர் தாழ்த்துவார். அவருடைய இஷ்டம்தான் எல்லாம். அப்பேற்பட்ட தெய்வம் இந்த தெய்வம் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லி அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி எல்லாம் பண்ணும்போது கூட அவருடைய இருதயத்திலே அவர் கொஞ்சம் கூட அவருக்கு என்ன இல்லை, அந்த மேட்டிமை குறையல. அதனால என்ன ஆயிடுச்சு, அன்று ராத்திரியிலே அவர் கொல்லப்பட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ என்ன நடக்குது எனக்கு அருமையான தேவஜனமே? இந்த நாளிலே தேவன் நமக்கு என்ன சொல்லி கொடுக்குறார்? ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தெய்வம் நம் தெய்வம். பலவான்களை ஆசனங்களிலிருந்து கீழே தள்ளி தாழ்வுள்ளவர்களுக்கு தான் அவர் உயர்த்துவார். இவ்வளோ தூரம் நமக்கு ஆண்டவர் ஏன் சொல்கிறாருன்னா, நம்ம ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் மாறணும்னு சொன்னால், நம்ம வாயினால் நம்ம எவ்வளவாய் மனிதர்களுக்கு முன்பாக நான் என்னை தாழ்த்திட்டேன்னு சொன்னாலும் தேவன் நம்முடைய இருதயத்தை அறிவார். அல்லேலூயா. நம்மளுடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறவர் தேவன். அவருக்கு ரொம்ப நல்லா தெரியும் நம்ம அவருக்கு அடங்கி போகிறோமா இல்லை அவருக்கு எதிர்த்து நிற்கிறோமா. எப்படி தெரியும்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய செயல்களை வைத்தே மனுஷர் கண்டுபிடிப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவர் உள்ளத்தில் ஒரு யோசனை நமக்கு தோன்றும் போதே அவர் அதை அறிவார். இவன் நமக்கு அடங்குவான், இவன் நமக்கு அடங்க மாட்டான் என்பது தெரியும். அல்லேலூயா. சில பேரை ஆண்டவர் சில பேருக்கு சான்ஸ் கொடுத்து, நேபுகாத் நேசரை போல சத்தியத்தை அறியாதவர்களுக்கு சான்ஸ் கொடுத்து அடித்து தேவன் தமக்கு அடங்க வைப்பார். ஆனால் பெல்ஷாத்சார் போல சத்தியத்தை அறிந்தும் அந்த சத்தியத்தை மறுதலித்து தேவனுக்கு அடங்காமல் பெருமையான செய்கைகள் நமக்குள் காணப்படுமானால் தேவன் என்ன பண்ண மாட்டார்? நம்மை மன்னிக்கவே மாட்டார். நமக்கு அழிவு தான். ஹல்லேலூயா. முடிவு நம்மளுடைய ஆத்தும மரணம். ஹல்லேலூயா. உடனே இந்த உலகத்தில் நம்ம இறக்கலனாலும் நம்மளுடைய ஆத்துமா மரணம் அடைந்து விடும். ஆத்துமா மரணம் அடைஞ்சிச்சுன்னு சொன்னால் அது பிசாசுக்கு ஒப்பு கொடுக்கப்படும். பிசாசுக்கு ஒப்பு கொடுத்துட்டாருன்னு ஆண்டவர் சொன்னால் அவ்வளோதான், பிசாசு நம்மளை ஆட்கொள்ளும். நாம் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் ஒருபோதும் மாறவே முடியாது. ஹல்லேலூயா. நாம் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் மாறணும்னு சொன்னால் அப்போ இந்த நாளிலே தேவன் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறார்? நம்ம சப்மிட் பண்ணணும். we got to submit ourselves unto God. நம்ம தேவனுக்கு அடங்கி போக வேண்டும். தேவனுக்கு அடங்கி போகும்போது தான் பிசாசானவனுக்கு நம்மளால் எதிர்த்து நிற்க முடியும். இல்லைன்னு சொன்னால் நம்மளால் பிசாசானவனுக்கு எதிர்த்து நிற்கவே முடியாது. ஹல்லேலூயா. அதே இப்போ தானியேலுடைய கதையை பார்த்தீங்கன்னா, இதே நேபுகாத் நேசர் பெல்ஷாத்சாரை பார்த்தோம். ஒரு பக்கம் நம்ம தானியேலை நாம் கொஞ்சம் உன்னிப்பாக நம்ம கவனிக்கும்போது தானியேல் பார்த்தீங்கன்னா ஒரு அடிமையாக தான் வந்தார். அவர் ஆனால் பார்த்தீங்கன்னா தேவனுக்கு முன்பாக தன்னை எப்பொழுதும் தாழ்த்தி கொண்டே இருந்தார். அவர் எப்படிப்பட்ட ஒரு மனுஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தி அவர் என்ன பண்ணுவார்? எப்பொழுதும் யாருக்காகவும் பயப்படாமல் தேவனுக்காக மட்டுமே பயந்த ஒரு தேவ மனிதர். அல்லேலூயா. ஆகையால் தான் தேவன் தானியேல் மேலே மிகவும் பிரியமாக இருந்தார். ஏன் தானியேலுக்கு அப்படிப்பட்ட ஒரு விசேஷித்த ஆவி இருந்தது? ராஜாக்களுக்கெல்லாம் சொப்பனங்களை அர்த்தம் சொல்லுகிற ஒரு விசேஷித்த ஆவி தானியேலுக்கு தேவன் கொடுத்தார் என்று சொன்னால் தானியேலுக்குள்ள என்ன இருந்தது? தாழ்மை காணப்பட்டது. பாருங்க, முதல் ராஜாவுக்கு போய் சொப்பனத்தினுடைய அர்த்தம் சொல்லும் போதும் அவனுக்கு பெருமை வரல. அவன் தன்னை தாழ்த்தி நான் என்னை பெருமைப்படுத்துறதுக்காகவோ இல்லை நான் பெரியவன் அதனால தான் எனக்கு இந்த கனவு வெளிப்பட்டதுன்னு நினைக்காதீங்க. நான் ஒன்றுமே இல்லைன்னு தன்னை தாழ்த்துறான்.
அந்த ராஜாவுக்கு முன்னாடி தேவனை உயர்த்துறான். அவன் தேவனுக்கு பயந்து தேவனை தான் உயர்த்துறானே தவிர, ஐயோ இந்த ராஜா என்னை வெட்டி போட்டுருவாரு, நான் தேவனை உயர்த்தினான்ற பயம் இல்லையே அவருக்கு. இந்த ராஜா என்னன்னா யோசிக்கிட்டோம், நம்ம எப்பொழுது நம்ம தேவனை உயர்த்த வேண்டும் என்ற அந்த ஒரு எண்ணம் தானியேலுக்குள் இருந்ததே. பயமின்றி யாருக்கு முன்பாக வேண்டுமானாலும் தைரியமாய் போய் தேவனை அவர் புகழ்ந்து தேவனை அவர் உயர்த்தி பேசினாரே. இதெல்லாம் தான் தானியேல் கிட்ட இருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயங்கள். ஹல்லேலூயா. ஆகையால் தான் தானியேலுடைய குணாதிசயங்கள் தேவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால தான் தானியேல் பிரியமான ஒரு தேவ மனுஷனாய் தேவனுக்கு பிரியமான தேவ மனுஷனாய் வாழ்ந்தார். ஹல்லேலூயா. அப்போது இன்னைக்கு நாளைக்கு ஒரு சின்ன ஒரு ஜபம் நம்ம பண்ணிட்டு ஆண்டவர் நமக்கு ஒரு சில காரியங்களை வெளிப்படுத்தும் போது, சின்ன காரியத்தை வெளிப்படுத்தும் போதே நமக்குள்ள என்ன வந்துடுது, அட்டாடா தேவன் நமக்கு சொல்லிட்டார், யாருக்கும் சொல்ல நமக்கு சொல்லிட்டார்ன்ற பெருமை வந்துடுதே, ஆவிக்குரிய பெருமை. இப்போ தேவன் நம்மளை என்ன பண்ணுவார், உயர்த்துவாரா தள்ளுவாரா? ஹல்லேலூயா. ஒரு சின்ன ஜெபம் பண்ணி அந்த இடத்துல பிசாசு ஆடிடுச்சு, பிசாசு விலகி போச்சுன்னா உடனே பெருமை. அதான் ஆண்டவர் சொல்கிறாரு சீஷர்களை பார்த்து, பிசாசு போயிடுச்சுன்னு நீங்கள் பெருமைப்படாதீங்க, உங்களுடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அதுக்கு நீங்கள் பிரயாசப்படுங்கன்றார். ஹல்லேலூயா. நம்ம ஒரு சின்ன ஊழியம் தேவன் நமக்கு கொடுத்துட்டாரு அப்படின்னா உடனே நமக்குள்ள எங்கிருந்து வருமோ பெருமை தெரியல, பெருமை. அதான் இந்த நாளிலே தேவன் சொல்கிறாரு, நம்மை முற்றிலுமாய் தாழ்த்த வேண்டும். ஹல்லேலூயா. இது ஆவிக்குரிய விஷயத்தில் மட்டுமில்ல, உலகத்திலும் இதே தான். பணம் காசு வந்துருச்சுன்னு சொன்னால் உடனே நம்மெல்லாம் தேவனை மறந்துடுறோம். இன்னும் ஒரு சிலர் சுயநீதி பயங்கரம். இதனாலே தேவன் இன்னும் நம்மை ஆசீர்வதிக்காமல் இருக்கிறார். எது சொன்னாலும் நம்ம என்ன சொல்லிப்போம், ஆண்டவருக்கு தெரியும், ஆண்டவருக்கு தெரியும், என் சூழ்நிலை ஆண்டவருக்கு தெரியும் நம்ம சொல்கிறோம். இல்லை, அது சுயநீதி என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்மளுடைய நீதியை நாம் ஒருபோதும் அந்த இடத்துல கொண்டு வந்து தேவனுக்கு முன்பாக நம்ம நீதி பெருசாய் நம்ம காண்பித்தோம் சொன்னால் தேவன் அதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அவருக்கு எல்லாமே தெரியும், நம்ம சொல்லணும்னு அவசியமே கிடையாது. அவர் செய்யணும், உட்காருனா உட்காரணும், எந்திரினா எந்திரிக்கணும், போகணும், நடனா நடக்கணும், அவ்வளோதான். அந்த இடத்துக்கு போகாதனா அங்கே போகக்கூடாது, அந்த இடத்துல போய் நிற்கக்கூடாது, அதை செய்யக்கூடாது, இங்கே உட்காரணும், அவ்வளோதான். இதுதான் தேவன் விரும்புகிறார். அதுதான் தேவனுக்கு அடங்கி போகிறது. ஹல்லேலூயா. அந்த இடத்துல ஆண்டவரே என் குடும்பத்தை பற்றி உங்களுக்கு தெரியுமே ஆண்டவரே, என் குடும்பத்தில் எவ்வளோ எதிர்ப்புகள் ஆண்டவரே, அதனால தான் நான் அதை செய்கிறேன் ஆண்டவரே நீங்கள் சொன்னீங்கன்னு சொன்னால் ஆண்டவர் ஒருபோதும் நம்மளுடைய ஜெபத்தை கேட்க மாட்டார். நம்மளுடைய ஜெபங்கள் கேட்கப்படவே படாது. எவ்வளவாய் அழுது ஜெபிச்சாலும் அந்த ஜெபத்துக்கு பதிலே வராது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனால தான் தேவன் இந்த நாளிலே நமக்கு சொல்கிறாரு, நம்ம முற்றிலும் அவருக்கு அடங்கி போகிறவர்களாய் காணப்பட வேண்டும். நேற்றைய தினம் யோபை குறித்து பார்த்தோம். இன்றைய தினம் நேபுகாத்நேசரை பற்றியும் பெல்ஷாத்சார் பற்றியும் பார்த்தோம். தேவன் இதெல்லாம் ஏன் நமக்கு சொல்லி கொடுக்குறார் அப்படின்னா, இவர்களை பார்த்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம், நாம் சுயநீதியாக இருக்கக்கூடாது, பெருமையாக இருக்கக்கூடாது, நாம் என்ன செய்யக்கூடாது, எப்பொழுதும் புகழ்ந்து கொண்டு இருக்கக்கூடாது. நாம் தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்த வேண்டும், அவருக்கு முற்றிலும் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும், அவருக்கு முற்றிலும் நாம் அடங்கி போக வேண்டும். அப்படி இருக்கும் பொழுதுதான் நம்மால் என்ன செய்ய முடியும், பிசாசை எதிர்த்து நிற்கிற பலன் நமக்கு தேவன் தருவார். பிசாசே போ, இயேசுவின் நாமத்தினால போ, உனக்கு வல்லமை இல்லை, அதிகாரம் இல்லை, நீ எவ்வளோ நம்ம பேசினாலும் அது போகாது. அது எப்போ போவோம்னா, யார் தேவனுக்கு அடங்கி தேவனுக்கு கீழ்ப்படிந்து இருக்கிறாங்களோன்னு பார்க்கும், அதுக்கு தெரியும். அப்படி அடங்கி யார் கீழ்ப்படுகிறாங்களோ அவங்க சொல்லும் பொழுது தான் அது போகுமே தவிர எல்லாரும் சொன்னால் அது போகாது. ஹல்லேலூயா. எல்லாரும் விரட்டுனாங்கன்னா போகாது, அது இன்னும் அழகாக வந்து உட்காந்துக்கும். அதனால் பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும்னு சொன்னால் முதலாவதாக நம்ம தேவனுக்கு அடங்கி இருக்கணும். நம்ம சுயநீதியை முற்றிலும் நாம் அழிக்க வேண்டும். இந்த சுயநீதியும்
இந்த பெருமையை தான் நம்மளை பிசாசுக்கு எதிர்த்து நிற்க விடாமல் பண்ணுது. ஹல்லேலூயா. இந்த நாளிலே தேவன் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். நாம் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் மாற வேண்டுமானால் நாம் சுயநீதியையும் இந்த பெருமையையும் முற்றிலும் விட்டு தேவனுக்கு அடங்கி போகிறவர்களாய் மாற வேண்டும் என கருமையான தேவ ஜனமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளின் செய்தியை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கேட்கிறவர்கள் உள்ளத்தில் தேவன் கிரியை செய்வாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென்.